ஆண் பாவம் பொல்லாதது. நாயகன் ரியோவுக்கும் நாயகி மாளவிகா மனோஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. நல்லா போயிட்டு இருக்கிற திருமண வாழ்க்கையில் நாயகியோடைய முற்போக்கு சிந்தனையால் 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. அது விவாகரத்து வரைக்கும் போயிடுது. விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 2 பேருக்கும் விவாகரத்து கிடைச்சதா இல்லை 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறதா கதை. ஜோ படத்துடைய வெற்றியை தொடர்ந்து ரியோ மாளவிகா மனோஜ் ஜோடி மறுபடியும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அந்த படத்தில் இருந்த மாதிரி தான் இதுலேயும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரியோ படத்துக்கு படம் நடிப்பில் தன்னை மெருகேற்றி வராரு. அது படம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. காதல், காமெடி, எமோஷன் சீன்ஸ்னு எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு 5 சம்பவங்களை வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. அது தியேட்டரில் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கு. மாளவிகா மனோஜ் சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காங்க. அழும்போது கூட அழகாக இருக்காங்க. அண்ட் பெண் சுதந்திரம், பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நாயகி எடுக்கிற முடிவுகளால் ஏற்படுற பிரச்சனைகளை நாயகன் சமாளிக்க முடியாமல் தவிக்கிற சீன்ஸ் நல்லாவே இருக்கு. வக்கீலாக வரக்கூடிய விக்னேஷ்காந்த், அவருடைய உதவியாளர் ஜென்சன் திவாகர், எதிர்த்தரப்பு வக்கீல் ஷீலா அப்படின்னு இவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. முதல் பாதி காமெடியாக போய் 2ஆம் பாதியில் அளவான எமோஷன்ஸ் காட்சிகள் அடுக்கி கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படுற பிரச்சனையை போர் அடிக்காமல் சொல்லியிருக்காரு இயக்குனர். சமுதாயத்தில் குடும்பத்துக்காக ஆண்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் சொல்லி ரசிக்க வச்சிருக்காரு. சித்து குமாரோடைய மியூசிக்கில் பாடல்களும் பின்னணி இசையும் நல்லாவே இருக்குது. மாதேஷ் மாணிக்கத்துடைய ஒளிப்பதிவும் படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கணவன் மனைவி சண்டை, ஆண்களுக்கு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பெண்ணியம், கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் ரொம்பவே பாடம் எடுக்கிற மாதிரி இல்லாமல் கலகலப்பாக சொல்லி தன்னுடைய முதல் படத்திலேயே பாஸ் மார்க் வாங்கியிருக்காரு இயக்குனர்.